ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து டே 7, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம இன்ட்ரொடக்ஷனில் திருக்குறளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிகமாக. அதனால் இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர் அண்டு லீடர்ஸ், இந்த இது பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஐஎன்எம்மில் ஒரு முக்கியமான கேள்வி, ஓகேவா? ஸோ அடிக்கடி நமக்கு கேள்வி கேட்குற ஒரு ஏரியா தான். ஸோ கடகடன்னு சொல்லிடுறேன். ஸோ யங் இந்தியா மகாத்மா காந்தி, நியூ இந்தியா அன்னி பெசன்ட். ஸோ இது நல்லா கவனிக்கணும். யங் இந்தியானா மகாத்மா காந்தி, நியூ இந்தியானா அன்னி பெசன்ட். ஸோ நியூ இந்தியாவும் காமன்வெல்த்தும் அன்னி பெசன்ட், ஓகேவா? ஸோ கேசரி மராத்தா ரெண்டும் கேசரி மராத்தா அப்படின்னா திலகர்னு வந்துடணும், ஓகேவா? ஸோ கேசரி மராத்தா திலகர்னு வந்துடணும். ஸோ ஓகேவா? ஸோ பால கங்காதர் திலக் வந்து எங்கே சேர்ந்தவர் அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தது, கரெக்டாக மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஸோ அப்போ மராத்தா அப்படிங்கிறது வச்சுக்கலாம் இதை வச்சு, ஓகேவா? ஸோ அடுத்து பெங்காலி. ஸோ பெங்காலி எல்டபிள்யூயும் போடுவாங்க. ஸோ எல்ஐ போட்டாலும் சரி, எல்டபிள்யூ போட்டாலும் சரி. பெங்காலி சுரேந்தர்நாத் பானர்ஜி, ஓகேவா? ஸோ பெங்காலி சுரேந்தர்நாத் பானர்ஜி, இப்படி வச்சுக்கோங்க. இங்கேயும் 2 கடைசி முடியுது, இங்கேயும் 2 கடைசி முடியுது. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி. தாத்தா தான் வாய்ஸ்ப்பா, இந்தியாவுக்கு யார் வாய்ஸு? தாத்தா தான் இந்தியாவோட வாய்ஸு. அதுக்கப்புறம் ஹிட்டவாடா அப்படிங்கிறது கோபாலகிருஷ்ண கோகலேவோடது. ஸோ மகாத்மா காந்தி கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இதை வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே, ஓகேவா? ஸோ அப்போ ஹிட்டவாடான்னு சொல்லி கோபாலகிருஷ்ண கோகலே யாரை கூப்பிட்றாரு? மகாத்மா காந்தியை கூப்பிட்றாரு, கரெக்டு தானே? இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் குரு, அரசியல் குரு இவர். அப்போ குரு வந்து கூப்பிட்றாரு மகாத்மா காந்தியை, கிட்ட வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றாரு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர். அதுக்கப்புறம் சாம்பாத் கவுமுடியும் மிரட்டுல் அக்பரும் ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? சரி, இப்போ மேக்ஸுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸ் கொஷினுக்கு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேலண்டர் என்னது? கேலண்டர் வந்து ஒரு ப்ராப்ளம். ஜனவரி 12, 2012 வந்து தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜனவரி 12, 2024 என்ன கிழமையாக இருக்கும்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ 2012 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி என்ன கிழமைன்னு சொல்லிட்டாங்க? தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? நம்மக்கிட்ட கேட்குறது ஜனவரி 12 அதே தான், ஆனால் 2024 கேட்குறாங்க என்னன்னு சொல்லி. அப்போ 2024க்கும் 2012க்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 12 வருஷம், கரெக்டு தானே? சரி, இந்த 12 வருஷத்தில் எத்தனை லீப் இயர் வருதுன்னு பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜனவரி 12 2013, ஜனவரி 12 2014. ஸோ அப்போ இப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒருவேளை இது இப்போ செவ்வாய்க்கிழமை இருக்குதுன்னு வச்சுக்குமா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு இது டியூஸ்டே அப்படின்னா இது வெட்னஸ்டேன்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும், ஓகேவா? ஏன்னா 2013 2014, அப்போ 2013 அப்படிங்கிறது லீப் இயர் கிடையாது, கரெக்டு தானே? 2013 அப்படிங்கிறது லீப் இயர் கிடையாது. ஸோ அப்போ அதற்கடுத்து அந்த லீப் இயர்லேருந்து நம்ம அதே வருஷத்தை அடுத்து அதே நாளை ஒரு வருஷம் கழிச்சு கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து அடுத்த நாள் ப்ளஸ் 1 டேவை மட்டும் கூட்டினா போதும். இது வந்து ஆட் டே கான்செப்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும். ப்ளஸ் 1 ஆட் டேவை ஆட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஸோ அப்போ இது செவ்வாய்க்கிழமையாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது புதன்கிழமையாக இருக்க போகுது, கரெக்டு தானே? அதே மாதிரி தான். ஸோ அப்போ இங்கே 2012 எத்தனை லீப் இயர் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 2012 அப்படிங்கிறது ஒரு லீப் இயரா? கரெக்டு தானே? அப்போ 2016 அப்படிங்கிறது ஒரு லீப் இயரா? 2020ங்கிறது ஒரு லீப் இயரா? 2024ங்கிறது லீப் இயர் தான். பட் நம்ம இதை கணக்கில் சேர்க்க தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 29வது நாள் வந்து 2024 ஜனவரி 12க்கு அப்புறம் தான் வரப்போகுது. அப்போ அப்புறம் வர்றதை நம்ம சேர்க்க தேவையில்ல. அப்போ 2024 எடுத்து விட்டுறலாம். இப்போ 2012 சேர்க்கணுமா? கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன் அப்படின்னா ஜனவரி 12க்கு அப்புறம் தானே பிப்ரவரி மாதம் வரும். அப்போ 2012 நம்ம சேர்த்து தான் ஆகணும், ஓகேவா? ஸோ 2012 சேர்க்கணும், பட் 2024 சேர்க்க தேவையில்லை. அப்போ 1 2 3 லீப் இயர். அப்போ 12 வருஷம், அதுக்கு ஒரு 12 நாளை நான் சேர்க்க போகிறேன், 12 ஆட் டேஸ் ப்ளஸ் 3 லீப் இயருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாளை சேர்க்கணும். அப்போ மொத்தம் 15 நாளை நான் சேர்க்கணும். அப்போ 15 ஆட் டேஸை நான் சேர்க்கணும். இப்போ எத்தனை ஆட் டேஸை நான் சேர்க்கணும் அப்படின்னா 15 ஆட் டேஸை நான் சேர்க்கணும். காரணம் என்னன்னு தெளிவாக சொல்லிட்டேன். 2012 2024 இடையில 12 வருஷம், அதில் 3 லீப் இயரை நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் 12 ப்ளஸ் லீப் இயருக்காக ப்ளஸ் 1 சேர்க்கணும்ல. ஏன்னா லீப் இயரில் 2 ஆட் டே சேர்க்கணும். அப்போ ஒரு ஆட் டேவை அந்த 12 வருஷத்தில் சேர்த்துறேன். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் டேவை திருப்பி தனியாக 3ன்னு போட்டுக்கிறேன். அப்போ மொத்தம் 15 ஆட் டே. அப்போ 15 ஆட் டேனா டிவைடட் பை 7 அப்படின்னா என்ன நமக்கு ரிமைண்டர் வரும் அப்படின்னா 1 ஆட் டேன்னு ரிமைண்டர் வரும். அப்போ அந்த 1 ஆட் டே தான் நமக்கு ஆன்சர். அப்போ தேர்ஸ்டே ப்ளஸ் 1 ஆட் டேவை கூட்டினேன் அப்படின்னா ஜனவரி 12 2024 என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தேர்ஸ்டே ப்ளஸ் 1 ஆட் டே ஃப்ரைடேன்னு வரப்போகுது. ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர், ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஏபிசி. ஏபி என்னன்னு
சொல்லியிருக்காங்க 6 7ன்னு சொல்லிட்டாங்க. பிசி 8 9. என்ன கேட்குறாங்க, ஏசி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 7 நீங்கள் போடுவேன், 8 நீங்கள் போடுவேன். அப்போ 6 × 8 6 8 சார் 48 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. கரெக்டாக. அதுக்கப்புறம் 7 × 8 56ன்னு வரப்போகுது. 9 × 7 63ன்னு வரப்போகுது. இப்போ A/Cயை தனியாக எடுக்கிறேன். 48:63 வரும். இது 3 டேபிளில் என்னால் கேன்சல் பண்ண முடியும். 1 3 3. அப்போ 18 வரும். 6 3 சார் 18. நீங்கள் 21. அப்போ 16:21 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து இது வந்து ஒரு டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் கேள்வி. ரீசனிங்கில் அதுவும் ஒரு முக்கியமான தலைப்பு தான். என்ன கொடுத்துருக்காங்க, வில்லேஜ் Q is to the north of the village P. அப்போ கிராமம் Q அப்படிங்கிறது கிராமம் Pக்கு வடக்கே உள்ளது. ஃபஸ்ட்டு நான் இந்த இதை டைரக்ஷனாக போட்டு வச்சுக்கிறேன். அப்போ இது நார்த்து, இது சவுத்து, இங்கே வந்து எனக்கு வெஸ்ட்டுன்னு வரப்போகுது, இது ஈஸ்ட்டுன்னு வரப்போகுது. அவ்வளோதானே? அவ்வளோதான். இப்போ கிராமம் Q அப்படிங்கிறது Pக்கு வடக்கே இருக்காம்ப்பா. அப்போ Pக்கு இதுதானே வடக்கு, நார்த் சைடு. அப்போ Pக்கு வடக்கே, அப்போ Pக்கு மேலே Q இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிராமம் R கிராமம் Qக்கு கிழக்கே உள்ளது. அப்போ த வில்லேஜ் R இஸ் இன் த ஈஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் Q. அப்போ ஈஸ்ட் அப்படின்னா இந்த பக்கம், கரெக்டு தானே? இதுதானே ஈஸ்ட்டு. அப்போ இந்த பக்கம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இப்போ Q கிட்ட போய் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கணும். அப்போ ஈஸ்ட்னா இதுதான். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராமம் ஆர் அப்படிங்கிறது கிராமம் Qக்கு கிழக்கே உள்ளது. அப்போ ஆரனா இங்கே நான் போடலாம். கரெக்டாக? ஆரை இந்த இடத்துல போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் கிராமம் எஸ் கிராமம் Pயின் இடதுபுறம் உள்ளது. த வில்லேஜ் எஸ் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த வில்லேஜ் P. லெஃப்ட் சைடு அப்படின்னா இந்த சைடு தான். கரெக்டாக தானே? அப்போ லெஃப்ட் ஆஃப் த வில்லேஜ் Pக்கு எஸ் அப்படிங்கிற இந்த கிராமம் இருக்காம்ப்பா. அப்போ எஸ் அப்படிங்கிறது நான் இங்கனக்குள்ளே போட்டுக்கலாம். இன் விச் டைரக்ஷன் இஸ் த வில்லேஜ் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வில்லேஜ் ஆர். அப்போ வில்லேஜ் ஆர் கிராமம் ஆரை பொறுத்து கிராமம் எஸ் எந்த திசையில் உள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ கிராமம் 6 கிட்ட நான் அதை வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சேன் அப்படின்னா இது வெஸ்ட் டைரக்ஷன், இது சவுத் டைரக்ஷன். அப்போ கிராமம் 6 பொறுத்து எஸ் எங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. எங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் தானே எஸ் இருக்குது. அப்போ சவுத் இப்படி தானே இருக்குது. அப்போ கிராமம் 6 பொறுத்து எஸ் அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ சவுத் வெஸ்ட் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தென்மேற்கு திசையில் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, இஃப் இன் எ ரேடியஸ் ஒரு உருளையில் ஆரம் 2 மடங்காக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்னவாகும்? பாருங்கள், ரேடியஸை என்ன பண்ணுறாங்களாம், 2R மாற்றுறாங்களாம். ஹைட்டை என்ன செஞ்சுட்டாங்களாம், பாதியாக மாற்றிட்டாங்களாம். அப்போ கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சிலிண்டரோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு என்ன அப்படின்னா 2πRH அப்படிங்கிறது தான் கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதில் ஆர் என்ன ஆகுது, 2R ஆகுது. ஹச் என்ன ஆகுது, 1/2H ஆகுது. அப்படியே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2π ஆருக்கு பதிலாக 2Rன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஹச்சுக்கு பதிலாக 1/2H அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இதை வந்து தெளிவாகவே இப்படி எழுதிக்கணும். ஸோ அப்போ ஆர் வந்து 2R மாறுது, ஹச் வந்து 1/2H மாறுது. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிக்கணும். அப்போ ஆருக்கு பதிலாக 2Rன்னு போடணும், ஹச்சுக்கு பதிலாக 1/2Hன்னு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 2πRH அப்படின்னு வரப்போகுது. 2πRH அப்படின்னு வரப்போகுது. அவ்வளோதானே? வேறு ஏதாவது இது இருக்கா? கிடையவே கிடையாது. அவ்வளோதான். அப்போ பழைய கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தானே நமக்கு திருப்பி கிடச்சிருக்கு. நான் ஆருக்கு பதில் 2R போட்டேன், ஹச்சுக்கு பதில் 1/2H போட்டேன். பட் எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 2πRH. திருப்பி பழைய கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கிடச்சிருக்கு. அப்போ அதனுடைய புறப்பரப்பு என்னவாகுது அப்படின்னா எதுவுமே இல்லை, மாறாவது அப்படியே இருக்குது. மாறாமல் அப்படியே இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி மாறாது இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ரேடியஸ் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் எ கோன் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் அண்ட் எல். அப்போ ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு சொல்லிட்டாங்க, எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அப்போ 6 எல்லுங்கிறது எஸ் இல்லை எல்லு. ஸோ அப்போ ரேடியஸ் ஆறுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்லாண்ட் ஹைட் எல்லுன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த கோன்? வால்யூம் ஆஃப் த கோன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கூம்பினுடைய கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. கூம்பினுடைய ஆரமும் சாய் உயரமும் கொடுத்துட்டாங்க. இப்போ கூம்பினுடைய கன அளவு வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன, πr²h 1/3 × πr²h அப்படிங்கிறது தான் நமக்கு வால்யூம் ஆஃப் த கோனுக்கான இது. ஓகேவா? ஸோ 1/3 × πr²h. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சிலிண்டர் இருக்குப்பா. அந்த சிலிண்டரை நீங்கள் இப்படி மூணாக இது பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு கோன், இது ஒரு கோன், இது ஒரு கோன். அப்போ அதனால தான் அந்த 1/3 அப்படிங்கிறது முன்னாடி போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ πr²h ஏன் 1/3 போடுறோம் அப்படிங்கிறது புரியுதா? ஓகே தானே? அவ்வளோதான். சரி, இனிமேல் சிலிண்டரோட வால்யூமே எப்படி வந்துச்சுங்கிறது சொல்லியிருக்கேன்.
ஃபஸ்ட்டு இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். கரெக்டு தானே? அப்படியே வச்சுக்கிட்டே போனால் அது என்னவா ஷேப்பு நமக்கு கிடச்சிருச்சு? சிலிண்டர் ஷேப் கிடச்சிருச்சா? அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது? பையார் ஸ்கொயரா? அப்போ இந்த ஹச் அளவுக்கு இந்த பையார் ஸ்கொயர், அப்போ இன்ட்டு ஹச்சுன்னு போட்டேன்னா எனக்கு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிறது, இவ்வளோதான். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் த சிலிண்டர் கொண்டு வர முடியும், ஏரியா ஆஃப் த சிலிண்டர்லேருந்து ஏரியா ஆஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள்லேருந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்லேருந்து வால்யூம் ஆஃப் த கோன் என்னால் கொண்டு வர முடியும். கரெக்டு தானே? ஸோ அப்படி தான் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ 1/3 பையார் ஸ்கொயர் ஹச் அப்படின்னு இருக்குது. இந்த இதில் ஹச் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு கோனை வரைஞ்சிக்கிறேன். அப்போ கோன் வரைஞ்சேன் அப்படின்னா இது கோனு தானே? ஓகேவா? சரி, இந்த கோன் இந்த இது தானே ஆர் ரேடியஸு. இது என்னது? இதுதான் ஹச். இது என்னது? ஸ்லாண்ட் ஹைட் எல். இது பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? அப்போ எல் அப்படிங்கிறது ஹைபாட்டனியூஸா? அப்போ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்கள், எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயரா? அவ்வளோதானே? அப்போ ஹைபாட்டனியூஸ் எல் நல்லாவே தெரியுது நமக்கு. இங்கனக்குள்ளே ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஹைபாட்டனியூஸ் எல்லுங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, இப்போ ஹச்சுக்கு பதில் நான் இப்போ ஹச்சு கண்டுபிடிச்சிட்டேன்னா இதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணேன், எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஹச் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ஆர் ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போயிரு. அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஹச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். இதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 1/3 பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வால்யூம் ஆஃப் த கோன். அவ்வளோதானே? இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.